சினிமாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு அதனால வந்து பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவிமோகன் ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா சாது மிரண்டால் காடு போட்டாரு. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆபீஸ். கொஞ்சம் வாங்க. மறைமுகமா எதுவும் வேணாம். டைரக்டா வாங்க. டைரக்டா பாத்துக்கலாம். எத்தனை பேர் என்ன கீழே இழுக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும் நான் சினிமா பத்தி பேசுறதுல ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பண்ணீங்க நினைச்சவங்க எல்லாரும் இப்ப வாங்க. கராத்தே பாபுமார் தான் நான் ட்ரைனிங் போறேன். ரெடியா இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்கிற முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என் சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இப்படிதான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்க. இனிமே சாவு கிடையாதுன்னு. அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளவு நாள் என் கூட நின்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிக்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழு தான் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலா யாரையும் நான் சொல்லலை. ஏன்னா இது வந்து மற்ற ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களோ எதுவுமே கிடையாது. சினிமாக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. என்னுடைய பர்சனல் லைஃப் 23 வருஷம் ராத்திரி பாகமா நான் வேலை செஞ்சேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்சஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அதை சொல்லிட்டே கிடையாது. மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ ஒன்லி நோ மை ஃபேன்ஸ், மை ட்ரூ ஃபேன்ஸ். ஸ்டேட் அவார்டு இந்த 2வது படத்துல கலைமாமணி என்னென்ன அவார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே நான் வாங்குவேன். என்னுடைய சொந்த உழைப்புல வாங்கினேன். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நடுவுல 4 வருஷம் வேலையே செய்யணும். இதெல்லாம் நான் வந்துட்டு நான் யங் ஏஜ்ல சொல்றேன். எவ்ரி டே காலேஜ் நான் ஷூட்டிங் போயிருக்கேன். என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னோம் சீண்டெல்லாம் நினைக்காது. நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போகட்டும், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா, பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னதுன்னா என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா? பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது. நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம்.
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யாரு? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே.